எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, நேட்டோ கூட்டமைப்பையே சிதறடிக்கணும்ன்ற நோக்கத்தோட ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அடுத்த வருஷம் 2027ல நேட்டோ நாடுகள்ல 4 நாடுகளை தேர்ந்தெடுத்து அந்த நாடுங்க மேல போர் தொடுக்கிறதா அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டு இருக்காங்க. அதோட சேர்த்து உக்ரைனோட அட்டாக் ட்ரோனுங்க ரஷ்யாவோட பிரதேசங்களுக்குள்ளார 1400 கிலோமீட்டர் உள்ள ஊடுருவி அதிபயங்கரமான தாக்குதலை உக்ரைன் ராணுவம் ரஷ்யாவுக்கு எதிராக நடத்தியிருக்காங்க. அதையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எக்கச்சக்கமான ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட்டுங்களை நம்ம சேனல்ல ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டு வரோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உக்ரைன் ரஷ்யா போர் நடந்து வர இந்த காலகட்டங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2023, 24, 25 வருஷத்தை விட இந்த 2026ல தான் உக்ரைன் ரஷ்யா போர் நேட்டோ ரஷ்யா போரா மாறத்துக்கான அந்த ட்ரிகர் பாயிண்ட்டை அடிக்கடி நெருங்கிட்டு இருக்குதுங்க. ரஷ்யாவோட பொருளாதாரத்தை காலி பண்ணா மட்டும்தான் ரஷ்ய அதிபர் புதினை எப்படியாவது போர் நிறுத்தத்துக்கு, அதுவும் நேட்டோ நாடுங்க ஆசைப்படுற மாதிரியான போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வழிக்கு வர வைக்க முடியும்னு நேட்டோ நாடுங்க நினைக்கிறாங்க. அதனால தான் உக்ரைனை பயன்படுத்தி ரஷ்ய நாட்டுக்குள்ளார செயல்பட்டு வர மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை டார்கெட்டா வச்சு உக்ரைன் ராணுவம் கடுமையான தாக்குதலை நடத்திட்டு வராங்க. இதனால நேட்டோ நாடுங்க நினைக்கிற மாதிரி புதின் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வருவாரான்னு பாத்தீங்கன்னா அப்படி சாத்தியங்கள் குறைவுதாங்க. ஏன்னா ரஷ்யா ஒரு வல்லரசுன்றதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உக்ரைனோட போர் நடத்துறது போதும், நேட்டோ நாடுகளுக்கு எதிராக ஏன் போரை விஸ்தரிக்க கூடாதுன்னு அப்படி யோசிக்கிறதுக்குமே சாத்தியங்கள் இருக்குதுங்க. இப்படிலாம் இந்த 2026ல புதினோட ஈகோ டச் பண்ற மாதிரியான காரியங்கள்ல தான் நேட்டோ நாடுங்க அதிகமா ஈடுபட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான நிலைமையில தான் அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இப்ப சொல்லியிருக்காங்க. உக்ரைனோட போர் நடத்திட்டு வர ரஷ்யா சம்பந்தமா அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அப்படி என்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நிமிஷம் வரைக்கும் பிடிவாதமா உக்ரைனோட போர் நடத்திட்டு வர ரஷ்யாவோட அதிபரான புதின் அடுத்த கட்ட நகர்வா நேட்டோவை டார்கெட்டா வச்சிருக்காரு. 2026 முடியறதுக்குள்ளார உக்ரைன் போருக்கு எதனா ஒரு விதத்துல முடிவு கட்டிட்டு அடுத்த வருஷம் 2027ல நேட்டோ நாடுகள்ல ரஷ்யாவோட பார்டர் ஷேர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு 4 நாடுகளை தேர்ந்தெடுத்து அந்த நாடுகளுக்கு எதிராக கிரவுண்ட் இன்வேஷன் பண்றதுக்கு ரஷ்ய அதிபர் புதின் முடிவு பண்ணிருக்கிறதா அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்ததா அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வேற என்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யாவோட பார்டர்ஸை ஷேர் பண்ணாத இத்தாலி, ஜெர்மனி மாதிரியான வேற சில நேட்டோ நாடுகளையும் டார்கெட்டா வச்சு கிரவுண்ட் இன்வேஷனுக்கு பதிலாக ஏர் ஸ்ட்ரைக்குங்களை நடத்துறதுக்கு ரஷ்யா திட்டமிட்டு வர்றதா அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இப்போ ஏன் ரஷ்யா சம்பந்தமா இப்படி ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க, அதுக்கான காரணங்கள் என்னன்றத நான் ஒவ்வொன்றா எடுத்து சொல்றேங்க. அமெரிக்காவோட உளவு அமைப்பா இருக்கிற CIA அமெரிக்காவை சுத்தி இருக்கிற நாடுகள்ல மட்டும் இல்லாம உலக முழுக்க எல்லா நாடுகள்லயும் அவங்க பரவி இருக்கிறாங்க. அமெரிக்கா இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு 75 வருஷத்துக்கு மேல தன்னை ஒரு வல்லரசா முன்னிறுத்தி வச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்ததா அடுத்த ஒரு 100 வருஷத்துக்காவது நம்ம வல்லரசா இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அதுக்காக அவங்க பொருளாதார ரீதியா வளர்ச்சி ரீதியா முயற்சி பண்ணலாங்க. ஆனா அதை விட்டுட்டு அமெரிக்கா என்ன மாதிரியான காரியங்கள்ல ஈடுபடுறாங்கன்னா, மற்ற நாடுகளோட வளங்களை கைப்பற்றத்தையும் தேவையில்லாத போர்களை நடத்தி அமெரிக்கா தன்னோட ஆயுத வர்த்தகத்தை அதிகமாக்கிக்கணும்னு நினைக்கிறாங்க. வெனிசுலாவோட போர் நடத்தி அந்த நாட்டோட கச்சா எண்ணெய் வளத்தை அமெரிக்கா கைப்பற்றி வச்சிருக்காங்க. இப்ப ஈரானோட போர் நடத்தி அந்த நாட்டையும் தன்னோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரணும்னு ட்ரம்ப் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி எல்லாம் ஊருக்கு ஒரு நாயம் தனக்கு ஒரு நாயன் வச்சிருக்கிற அமெரிக்க வல்லரசு உலகத்துல எல்லா நாடுகளோட நகர்வுகளையும் துல்லியமா கண்காணிச்சு இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க கேதர் பண்ணிட்டே இருக்காங்க. இப்படிலாம் மற்ற நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா திரட்டுற சேட்டலைட் இமேஜிங்க உளவு தகவல் எல்லாத்தையும் அமெரிக்க வல்லரசு எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க பார்க்கறாங்க, அதுக்கான சேட்டலைட் இமேஜிங்க, அதுக்கப்புறம் மற்ற உளவு தகவல் எல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது, அதனால ஈரானுக்கு எதிராக போர் நடத்துறோம் தான் அமெரிக்கா இப்போ வரைக்கும் ஒரு 4 மாசத்துக்கு மேல ஈரானுக்கு எதிராக கடுமையான போரை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா உக்ரைன் ரஷ்யா போர்லையும் ரஷ்யாவோட ஒவ்வொரு ராணுவ நகரங்களையும் அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி முடிஞ்ச அளவுக்கு திரட்டி தான் உக்ரைன் கையில் கொடுத்து போர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படிலாம் அமெரிக்கா திரட்டுற இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸுங்களை வச்சு அமெரிக்கா தன்னோட நட்பு நாடுகளுக்கும் சில விஷயங்களை ஷேர் பண்றாங்க. அதுலயும் 32 நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட நேட்டோ கூட்டமைப்பு அமெரிக்காவோட கட்டுப்பாட்டின் கீழே தான் இயங்கிட்டு இருக்குது. அதனால ஐரோப்பிய நாடுகளுக்கு அமெரிக்கா இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸுங்களை நிறையவே ஷேர் பண்றாங்க. அந்த அடிப்படையில் நீண்ட காலமா ஒரு ஸ்ட்ராட்டஜி ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யா பூர்வஸ்னிக், பொசைடான் மாதிரி பல ஆபத்தான அணு ஆயுதங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. எக்கச்சக்கமான வெப்பன்ஸுங்களை நேட்டோவோட பார்டரை ஒட்டி டிப்ளாய்மெண்ட் பண்றாங்கன்னு அடிக்கடி எதனா ஒரு இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸுங்களையும் சேட்டலைட் இமேஜ்களையும் வெளியிட்டு நேட்டோ ரஷ்யாவுக்கான கிளாஷை கொஞ்சமும் வெப்பம் குறையாம அமெரிக்கா பாத்துக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரஷ்யாவோட ராணுவ நகர்வுங்க சம்பந்தமாகவும் அதுக்கப்புறம் புதின் சம்பந்தமா அமெரிக்கா வெளியிடுற சில இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸுங்க நேட்டோ ரஷ்யாவுக்கான புகைச்சலை கொஞ்சமும் குறையாம பாத்துக்கிற அமெரிக்காவோட ஒரு
ஒரு ஸ்ட்ராட்டஜியா பார்க்கப்பட்டாலும் ரஷ்யாவுக்கு எதிரான அமெரிக்காவோட ஒரு சில இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸுங்க சரியா நடைமுறையில் நடந்திருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுதுங்க. 2022 அப்ப உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா படையெடுக்கிறதுக்கான சாத்தியங்கள் பல மடங்கு அதிகமாயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரியான ராணுவ நகர்வுகளை புதின் பண்ணிட்டு இருக்கிறதா அமெரிக்கா இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸுங்களை அப்ப வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி 2022 பிப்ரவரி மாசத்தப்ப ரஷ்ய அதிபர் புதின் உக்ரைனுக்கு எதிராக ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் கோட் நேமோட போற தொடங்கினாரு. அதே சமயம் புதின் சம்பந்தமா இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் பேர்ல அமெரிக்கா சொன்ன பல தகவல்களும் இங்க பொய்யா அமைஞ்சிருக்குதுங்க. புதின் ரொம்ப காலம் உயிரோட இருக்க மாட்டாரு. அவருக்கு ஆபத்தான வியாதிகள் இருக்குது. அவர் காலத்துக்கு அப்புறம் ரஷ்யாவோட நிலைமை என்ன ஆகுமோனே தெரியலன்ற மாதிரி அமெரிக்கா சில தகவல்களையும் வெளியிட்டு இருந்தாங்க. ரஷ்யாவோட கிரெம்ளின் மாளிகையில பொதுவெளியில ஒரு 2 நாள் தோன்றலனாலும் புதினுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவர் வெளியே வரமாட்டாரு, இதுக்கப்புறம் அவர் கதையே அவ்வளோதான்ற மாதிரி அமெரிக்கா இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் பேர்ல எதனா ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி புதினோட சொத்து மதிப்பு, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை, அவரோட உடல்நிலையெல்லாம் மையப்படுத்தி அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் எக்கச்சக்கமான கதையை இஷ்டத்துக்கு அளந்து விட்டுருக்காங்க. அதே சமயம் இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் பேர்ல புதின் சம்பந்தமா அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் சொல்ற தகவல்களை கிரெம்ளின் மாளிகை அடியோட மறுக்கிறாங்க. மேலும் சில சர்வதேச ஊடகங்களும் தனிப்பட்ட முறையில் புதின் சம்பந்தமா இவங்க சொல்ற தகவல்கள்ல நிறைய தப்பு இருக்குதுன்றத சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இப்ப இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் என்ற பேர்ல அமெரிக்கா ரஷ்யா சம்பந்தமா சொல்ல வரது என்னன்னா, ரஷ்யாவோட சில நேட்டோ நாடுங்க பார்டர்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் போலாந்து, ஃபின்லாந்து, அதுக்கப்புறம் பால்டிக் நாடுங்களா எஸ்டோனியா, லாட்வியா, லித்துவேனியா நாடுங்க மிக முக்கியமான நாடுங்களா இருக்காங்க. இதுல பால்டிக் நாடுகளையும் போலாந்தையும் டார்கெட்டா வச்சு அடுத்த வருஷம் 2027 ரஷ்யா கலின்கார்டு பகுதியிலிருந்து கிரவுண்ட் இன்வேஷன் பண்றதுக்கு சாத்தியங்கள் அதிகமா இருக்கிறதா அமெரிக்கா அவங்களோட இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷனா சொல்லியிருக்காங்க. இந்த 4 நேட்டோ நாடுகளும் ரஷ்யாவுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால தரைப்படையை பயன்படுத்தி தாக்குறதுக்கு ரஷ்யா முடிவு பண்ணிருக்காங்க. அதுவே தூரமா இருக்கிற நாடுகளான இத்தாலி, ஜெர்மனி, அதுக்கப்புறம் பிரிட்டன் மாதிரியான நாடுகளுக்கு எதிராக டெட்லியஸ்டான பேலிஸ்டிக் ஆயுதங்களை பயன்படுத்தி ஏர் ஸ்ட்ரைக் நடத்தணுன்ற எண்ணத்தோட புதின் இருக்கிறதா அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி சொல்றாங்க. அமெரிக்கா சொல்றத நம்ம சாதாரணமாகவும் எடுத்துக்க முடியாதுங்க. ஏன்னா ரஷ்யாவோட நீண்ட கால திட்டங்கள்ல சோவியத் யூனியன்ல இருந்து பிரிஞ்ச நாடுகளை எப்படியாவது ரஷ்யன் ஃபெடரேஷனோட இணைக்கணும்ன்ற எண்ணம் புதின் கிட்ட இருக்குது. அடுத்து ரஷ்யாவுக்கு யார் அதிபரா வந்தாலும் இதை நோக்கி தான் அவங்க பயணிப்பாங்க. ரஷ்யாவோட லிஸ்ட்ல பால்டிக் நாடுகளா இருக்க எஸ்டோனியா, லாட்வியா, லித்துவேனியா, அதுக்கப்புறம் பின்லாந்து, பெலாரஸ், உக்ரைன் நாடுகளை ஒருங்கிணைச்சு திரும்பவும் சோவியத் யூனியனை கட்டி எழுப்பணுன்ற திட்டம் ரஷ்யாவுக்கிட்ட இருக்கிறதுனால தான் நேட்டோவுக்கு எதிராக அவங்க போர் நடத்துறதுக்கான சாத்தியங்களும் அதிகமா இருக்குதுங்க. ஏன்னா ரஷ்யா லிஸ்ட்ல வச்சிருக்கிற இந்த நாடுகள்ல 4 நாடுங்க நேட்டோ கூட்டமைப்புல இணைஞ்சிருக்குது. அந்த காரணத்தினால இந்த நாடுகளை ரஷ்யா தன்னோட அனெக்ஸ் பண்ணிக்கணும்னா வேற வழியே இல்ல, அவங்க நேட்டோ நாடுகளோட போர் நடத்தி தான் ஆகணும். கடந்த சில வருஷமா ரஷ்யா சம்பந்தமா அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, 2030 வருஷத்துல நேட்டோ நாடுகளுக்கு எதிராக ரஷ்யா போர் நடத்துறதுக்கான சாத்தியங்கள் அதிகமா இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல ஒரு ட்ரெய்லர் மாதிரி முன்னோட்டமா தான் ரஷ்யா என்ன பண்ண பாக்குறாங்கன்னா, 2027 நேட்டோ நாடுகள்ல ஒரு 4-5 நாடுகளை தேர்ந்தெடுத்து முதல் கட்டமா தாக்குதல் நடத்தி நேட்டோவோட ஒரு முக்கியமான பைலாவா இருக்க ஒரு நாடு மேல கை வச்சா எல்லா நாடுகளும் ஒன்னா சேர்ந்து தாக்குதல் நடத்துவாங்கன்ற அந்த விதி ஆக்ட் ஆகுதான்றத செக் பண்ணணுன்றதுக்காக தான் ரஷ்யா இப்ப 2027 முதல் கட்டமா ஒரு போரை நடத்தணும், அதுவும் நேட்டோவுக்கு எதிராக நடத்தணும்னு திட்டங்களை தீட்டிட்டு வர்றதா அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷனா சொல்ற இந்த விஷயம் நடைமுறையில் நடக்குமா இல்லையான்றத அடுத்த வருஷம் நாம பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நேட்டோ ரஷ்யா கிளாஷுக்கு அடுத்ததா உக்ரைன் ரஷ்யா போர் விவகாரத்துக்குள்ளார வந்து பார்த்தனா இப்ப ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலானது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரஷ்யாவுக்குள்ளார ஏறத்தாழ 1400 கிலோமீட்டர் உள்ள ஊடுருவி டீப் அட்டாக்கா அவங்க நடத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2024-25 காலகட்டங்களில் உக்ரைன் ரஷ்யா பார்டரை ஒட்டி இருக்கிற ரஷ்யாவோட மாகாணமா இருக்கிற குருஸ்க் மேலதான் ஒரு பெரிய அட்டாக்கை உக்ரைன் ராணுவம் நடத்தினாங்க. ஏன் அந்த இடத்தையே கொஞ்ச காலம் கைப்பற்றி வச்சிருந்தாங்க. ஆனா இந்த தடவை குருஸ்க் மேல உக்ரைன் கை வைக்கல, அதுக்கு பதிலா டாரஸ்டன் ஒரு மாகாணத்தை குறி வச்சு இப்ப ஏறத்தாழ 400க்கு அதிகமான ட்ரோன்ஸ்களை ஒரே நேரத்தில் ஏவி விட்டுருக்காங்க. இந்த டாரஸ்டன் மாகாணத்துல ரஷ்யாவுக்கு சொந்தமான மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று செயல்படுதுங்க. அதை குறி வச்சுதான் இவங்க அட்டாக் ட்ரோன்ஸ்களை ஏவி இருக்காங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கக்கூடிய இடங்கள்ல அவங்களோட எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அமைஞ்சிருக்கிறதுனால அங்க ஏர் டிஃபென்ஸ் கட்டமைப்புகளையும் ரஷ்யா உருவாக்கி வச்சிருக்காங்க. ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனோட ஏர் ஸ்ட்ரைக்ன்றது பெரும்பாலும் உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கான பார்டர்ல இருந்து ஒரு 1000 கிலோமீட்டருக்கு உள்ளார அமைஞ்சிருக்கிற பகுதிகளை குறி வச்சுதான் உக்ரைன்
உக்ரைன் அதிகமா தாக்குதல் நடத்திருக்காங்க. ஆனா இந்த தடவை உக்ரைன் ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்க நடத்திருக்கிறதுனால அங்க ஆயில் ரீஃபைனர் லிமிட்டடையும் தாண்டி சிவிலியன் பகுதியிலேயே அட்டாக் ட்ரோன்ஸுங்க தாக்குதல் நடத்திருக்குது. இந்த தாக்குதல்ல ஒரே நேரத்துல 13 அப்பாவி பொதுமக்கள் அங்க இறந்து போயிருக்கிறதா ரஷ்யாவும் உறுதி பண்ணிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் உக்ரைன் ரஷ்யாவோட ராணுவங்கள் சண்டை போடலாங்க. ஆனா பொதுமக்கள் எக்காரணத்தை கொண்டும் தாக்குதலால உயிரிழக்க கூடாது. அதை இந்த நாடுங்க உறுதி பண்ணணும்னு தான் ஐநா சபையும் கேட்கறாங்க. எங்களோட கணிப்பு என்னன்னா 2027 5 நேட்டோ நாடுகளுக்கு எதிராக ரஷ்யா போர் நடத்துறதுக்கு சாத்தியங்கள் அதிகமா இருக்குது. இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இன்னைக்கான தகவலை நாங்க இங்கே முடிச்சுக்கிறோங்க. நம்ம சேனலுக்கு நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் தகவலை தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு நீங்க ஏதாவது உதவணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமா உதவி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சில நண்பர்கள் எங்களுக்கு QR மூலமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அதையும் பயன்படுத்தி எங்களுக்கு தாராளமாக ஹெல்ப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். UPSC, TNPSC, அது மட்டும் இல்லாமல் ரயில்வே எக்ஸாம்ஸ், இதுக்கெல்லாம் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு தேவையான சில புத்தகங்களை நாங்கள் டேக்டு ப்ராடக்ட்ஸில் கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உலக தலைவர்கள் எல்லாரும் இந்த போர் எல்லாத்தையும் கைவிட்டுட்டு மக்களுக்கு என்ன அடிப்படை தேவையாக இருக்கோ அதுக்கு நின்று செயல் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது முடிக்க உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.